குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய இந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று வரை 90 உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் உங்களுக்கான ஒத்துழைப்புகளை எப்படியாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? கடந்த சிஐடியினர் இந்த வழக்கை எடுப்பதற்கு முதல் நீதவான் அவர்கள் நீதிமன்றம் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதனை எந்த நேரமும் நேரடியாக கண்காணிக்கின்ற பொறுப்பு 3 நபர்களிடம் வழங்கப்பட்டிருந்தது, நிர்வாக சபை உறுப்பினரிடம் இருந்து. ஆனால் சிஐடியினர் இந்த வழக்கை எடுத்த பின்னர் அந்த 3 நபர்களிலிருந்து அது ஒரு நபர்களாக மாற்றப்பட்டு விட்டது. அதனை விட அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், அந்த கண்காணிப்பு கேமராவுக்கு சிம்மை பொருத்தி அது மெமரியை பொருத்தி தான் நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும், நேரடியாக கண்காணிக்க முடியாதுன்னு. அதாவது நீங்கள் 3 பேர் கண்காணித்த ஒரு விடயத்தை இப்போது ஒரு நபருக்கு மாற்றி இருக்கிறார்கள். இதனுடைய பின்னணி இது தமிழர்களை இனப்படுகொலை செய்ததை என்பதை வயது வேறுபாடிலிருந்து, 1 வயதுக்குட்பட்ட மழலை குழந்தையிலிருந்து பிறந்த குழந்தையிலிருந்து இளைஞர் யுவதிகள் வரை படுகொலை செய்யப்பட்டதுக்கான சான்றாக இந்த செம்மணி இருக்கின்றது. செம்மணி மனித புதைகுழிகளினுடைய அகழ்வு பணிகள் இரண்டாவது கட்டமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய நாள் வரை 90 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கை, அதாவது செம்மணியிலே மனித புதைகுழிகள் அகழப்படுகின்ற போது அந்த சித்துப்பாத்து இந்துமையான வளாகத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய அகழ்வுகள் தொடர்பான வழக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய வழக்காளியை நாங்கள் இப்போது தொடர்பு கொள்கிறோம். குறிப்பாக இப்போதைய சூழலில் இந்த செம்மணி தொடர்பான வழக்கு நீதியானதாக அல்லது நம்பகத்தன்மையானதாக இடம்பெறுகிறதா என்ற ஒரு சந்தேகம் மக்களிடம் இருக்கிறது. காலங்காலமாக எங்களுக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் இந்த சந்தேகம் எழுகிறது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஒரு வழக்காளியாக? கடந்த கால அனுபவங்களே எங்களுடைய படிப்பினையாக இருக்கின்றது. ஸ்ரீலங்கா நீதித்துறை நிச்சயமாக இதற்கொரு உள்ளக பொறுமுறையினூடான சரியான தீர்வை தர மாட்டாது. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியே பொறுப்பு கூறல் தொடர்பாக மிகவும் தெளிவாக தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார், பொறுப்பு கூறல் இடம்பெற மாட்டாதுன்னு. எனவே என்னை பொறுத்தவரையில் இதனுடைய விசாரணை என்பது சர்வதேச மயப்படுத்தப்பட்டு மேற்கொள்ளப்பட வேண்டும். கடந்த 21ஆம் தேதி இந்த வழக்கு சிஐடியினரிடம் வசம் சென்றிருக்கின்றது. அவர்கள் என்னுடன் வாக்குமூலம் பெற்றிருக்கின்றார்கள். அந்த வாக்குமூலம் சிங்களத்தில் பெறப்பட்டு எழுதப்பட்டிருந்த காரணத்தினால் நான் அது கையொப்பமிட மறுத்துவிட்டேன். பின்னர் நீதவானுக்கு இந்த விடயம் தெரியப்படுத்தப்பட்டு நீதவான் அவர்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு வழங்கப்படும் என கூறியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் வழங்கினால் நான் அதற்கான கையொப்பத்தை இடுவேன். இந்த நிலைமையில் குறித்த நான் இப்போது நிற்கின்ற இந்த பகுதி தான் பிரதான குற்றவாளியான சோமரட்ன ராஜபக்சவும் 2வது குற்றவாளியும் அவர்கள் அடையாளம் காட்டிய P1 P2 என வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அப்போது அடையாளம் படுத்தப்பட்ட 15 உடல்களில் 2 உடல்கள் அரியாலையில் மெக்கானிக்கில் வேலை செய்த 2 இளைஞர்களுடைய உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம். எனவே நிச்சயமாக இதனுடைய விசாரணை என்பது நான் மட்டுமல்ல, இதன் பாதிக்கப்பட்ட மக்களும் கூட அந்த கருத்தை தான் தெரிவிக்கின்றார்கள். ஒரு சர்வதேச பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும். அந்த பொறிமுறையினூடாகத்தான் சாட்சியங்களை அவர்கள் வழங்க முன்வருவார்கள். எனவே அவ்வாறான ஒரு பொறிமுறை உருவாக்கப்படும் பட்சத்தில் மட்டும்தான் எனக்கு இதில் நம்பிக்கை ஏற்படும். குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய இந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று வரை 90 உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் உங்களுக்கான ஒத்துழைப்புகளை எப்படியாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? அதாவது நான் அங்கு எந்த நேரமும் செல்லலாம். சுடலையினுடைய நிர்வாக சபை 5 பேர் அதில் இருக்கின்றோம். ஆனால் கடந்த சிஐடியினர் இந்த வழக்கை எடுப்பதற்கு முதல் நீதவான் அவர்கள் நீதிமன்றம் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதனை எந்த நேரமும் நேரடியாக கண்காணிக்கின்ற பொறுப்பு 3 நபர்களிடம் வழங்கப்பட்டிருந்தது, நிர்வாக சபை உறுப்பினரிடம் இருந்து. ஆனால் சிஐடியினர் இந்த வழக்கை எடுத்த பின்னர் அந்த 3 நபர்களிலிருந்து அது ஒரு நபர்களாக மாற்றப்பட்டு விட்டது. ஏன் இதனை நான் வெளியில் வந்து கூற வேண்டும் என விரும்பினேன் என்றால், முன்னர் இது ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருந்தது, இந்த நிர்வாகத்தினுடைய 3 நபர்களிடம் அதை கண்காணிக்கின்ற பொறுப்பு இருக்கின்றது என்று. ஆனால் இப்பொழுது சிஐடியினர் அதை மட்டுப்படுத்தி அந்த கண்காணிக்கின்ற பொறுப்பை ஒரு நபரிடம் வழங்கி இருக்கிறார்கள். அதனை விட அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், அந்த கண்காணிப்பு கேமராவுக்கு சிம்மை பொருத்தி அது மெமரியை பொருத்தி தான் நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும், நேரடியாக கண்காணிக்க முடியாதுன்னு. ஆனால் அதனை நீதவானுக்கு நாங்கள் தெரியப்படுத்தினோம். நீதவான் அதனை
பரிசீலித்து அவர்கள் நேரடியாக கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அவரிடம் இருக்கின்றது. களவு தொடர்பாக இருக்கின்றது, மாற்றம் தொடர்பாக இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் ஒரு நபரிடம் அதை மட்டுப்படுத்தப்பட்டு இன்று ஒரு நபருக்கு மட்டும் அது வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்படியாக அதாவது நீங்கள் 3 பேர் கண்காணித்த ஒரு விடயத்தை இப்போது ஒரு நபருக்கு மாற்றியிருக்கிறார்கள். இதனுடைய பின்னணி என்ன? குறிப்பாக இவ்வளவு காலமும் இல்லாத விடயம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதனை பொறுப்பேற்ற பின்பதாக அதனை மட்டுப்படுத்தி இருப்பதற்கான காரணம் இந்த விசாரணைகளுடைய வெளிப்படைத்தன்மையை சந்தேகத்துக்குட்படுத்தவில்லையா? இல்லை, இது நீதிமன்ற விடயமாக இருப்பதனால் என்னுடைய கருத்தை கூறுவது சட்டத்துக்கு சில முரண்களை ஏற்படுத்தலாம். இருந்த போதிலும் அங்கே வருகின்ற நித்தமும் என்னை காணாமல் போன உறவுகள் சந்திக்கின்றார்கள். அரியாலை பகுதி மட்டுமல்ல, வேறு இடத்திலும் இருக்கின்ற காணாமல் போன உறவுகள் சந்திக்கின்ற போது அவர்கள் கூறுகின்ற கருத்து என்பது இந்த கடந்த காலத்தில் மட்டக்களப்பில் கூட 2 போலீசினுடைய படுகொலையை அவர்கள் முன்னாள் போராளிகள் மீது சுமத்தி விட்டு பின்னர் இப்பொழுது அதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதுக்கு சிஐடியினர் தான் அவ்வாறான நிகழ்வை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் கைதுகள் இடம்பெறுகின்றன. ஆகவே அதனை விட ஒரு பாரதூரமான விடயம் இது தமிழர்களை இனப்படுகொலை செய்ததை என்பதை வயது வேறுபாடிலிருந்து 1 வயதுக்குட்பட்ட மழலை குழந்தையிலிருந்து பிறந்த குழந்தையிலிருந்து இளைஞர் யுவதிகள் வரை படுகொலை செய்யப்பட்டதுக்கான சான்றாக இந்த செம்மணி இருக்கின்றது. இந்த நிலைமையில் இவர்கள் இதனை கடந்த கால அனுபவங்களும்படி இதை நேர்மையாக கொண்டு செல்வார்களோ என்ற ஐயம் அவர்களிடம் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் அவ்வாறான கருத்தை எனக்கு கூறியிருக்கின்றார்கள். காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் நாங்கள் தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இந்த அகழ்வினை ஏனைய மன்னார் சதோசா அல்லது மன்னார் கேரீஸ்வர வளைவு அல்லது கொக்கு தொடுவாய் போன்று வடக்கில் 20க்கும் மேற்பட்ட மனித புதைகள் அடையாளம் காணப்பட்டிருந்த போதிலும் அதற்கான சரியான அந்த எடுக்கின்ற பொறிமுறை மட்டும் நடக்கின்றது. அதுக்கு பின்னான எந்த பொறிமுறையும் நடக்கவில்லை. அதாவது குறிப்பாக அந்த 80 தொகுதிகள் என்ன காரணத்துக்காக அவர்கள் இறந்தார்கள் என்ற நுண்ணியல் ஆய்வுகளாக இருக்கலாம், அல்லது அந்த மண்படை எவ்வளவு காலத்துக்கு முன்னர் அவ்வாறு போட்டு அமர்த்தப்பட்டிருக்கிறது, மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது என மண்ணியல் நிபுணர்கள் அதனுடைய ஆய்வின் மூலம் அதனுடைய காலத்தை பரிசோதிப்பதாக இருந்தால் அல்லது இங்கே புதைக்கப்பட்டவருடைய டிஎன்ஏ பரிசோதனை எடுக்கப்பட்டு அந்த டிஎன்ஏ காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடன் ஒப்பிட்டு அவர்கள்தான் இதற்குரியவர்கள், எங்களுடைய உறவுதான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பொறிமுறையாக இருக்கலாம். அல்லது கடந்த காலங்களில் இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்கள் அவருடைய சாட்சியங்கள், அந்த சாட்சியங்களும் அவருடைய ஆவணங்களும் நீர்த்தி போகின்ற செயற்பாடுகளில் அப்பொழுது இந்த விசாரணையை முன்னெடுத்து சென்ற யாழ்ப்பாண மிலிட்ரி போலீஸை சேர்ந்த ஒரு அதிகாரியினால் அந்த விடயம் நீர்த்து போக செய்யப்பட்டது, அல்லது சாட்சியங்கள் அச்சுறுத்தப்பட்டது, அல்லது ஆவணங்கள் இருக்கின்ற உண்மைத்தன்மைகளை நீதிமன்றத்துக்கு கேள்விக்கு உட்படுத்துவதற்கு இலகுவாக அவர்களிடம் இருந்தது. எனவே எங்களிடம் ஒரு கடமை இருக்கின்றது, அந்த சாட்சியங்களை பாதுகாக்க வேண்டும், ஆவணங்களை சட்டபூர்வமான ரீதியிலே ஒழுங்கமைக்க வேண்டும், அதற்கான பொறிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். இவ்வாறான பாரிய சவால்கள் எங்கள் மத்தியில் இருக்கின்றது. அந்த அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைந்து செய்ய வேண்டுமாக இருந்தால் அது ஊடகவியலாளரிடமும் அந்த கடமை இருக்கின்றது. எனவே அனைவரும் ஒருங்கிணைந்து செய்வோமாக இருந்தால் இந்த விடயத்தை நாங்கள் சட்டபூர்வமாக நீதி பொறிமுறைக்கு கொண்டு செல்வது மிக இலவாக இருக்கும் என நான் நம்புகிறேன். நன்றி. நன்றி.